Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பியில் இருக்க அப்டேட்டட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் ஷேக்ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீவியஸ் சிலபஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கிறதுல வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி நிறையா நம்ம நிறைய பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்துருப்பாங்க. பட் இதில் வந்து 4 பிளே அண்ட் ஷேக்ஸ்பியரோட சானட்டில் வந்து ஒரு 8 சானட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி காமனாக திங்ஸ் நம்ம எப்பயுமே படிக்கிற மாதிரி படிச்சுக்கணும். ஏன்னா ஷேக்ஸ்பியரை பற்றி எந்த மாடலில் கொஷின் வேணாலும் கேட்பாங்க. அண்ட் இந்த 4 பிளே ப்ளஸ் 8 சானட்ஸ் இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 110 மார்க்ஸில் வந்து 15 மார்க்ஸ் வந்து சூப்பராக எடுத்துடலாம். 15 மார்க்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 8 சானட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால பேசிக்காக அவரோட சானட்லாம் என்னென்ன, அதுக்கு பேசிக் பேட்டர்ன் என்ன, ரைம் ஸ்கீம் என்ன, எப்படி எழுதியிருக்காரு, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு, யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க, எந்த இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து ஒரு வீடியோலையும் வந்து ஒரு சானட்டை பற்றியும் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் வித் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். 3 வீடியோஸ் வந்து குவிஸாகவே போட்டிருக்கேன். அண்ட் அவரோட பிளேஸ் எப்படி க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக மனப்பாடம் பண்ணிக்கிறது, அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னென்ன, அது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் டெம்பஸ்ட் அண்ட் மெஷர் ஃபார் மெஷருக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எம்சிக்யூஸும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 5th யூனிட்க்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறதே வந்து ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இவர் எழுதியிருக்கிறது வந்து 154 சானட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு வியாட் தான் வந்து சானட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம இங்கிலாண்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்து சரே எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து சானட் சீக்வன்சஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பென்சர் எழுதினார், அப்புறம் சிட்னி எழுதினார், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் எழுதினார். இந்த மாதிரி சானட் சீக்வன்ஸாக எழுத ஆரம்பித்தாங்க. சீக்வன்ஸ் அப்படின்னும் போது நிறைய சானட்ஸ் டுகெதராக எழுதுறது தான் வந்து சானட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் எழுதியிருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சானட் சீக்வன்ஸ். தனித்தனி சானட்டாக எழுதினது கிடையாது, ஒரு சீக்வன்ஸான ஒரு சானட்டாக எழுதியிருக்காரு. 154 சானட்ஸ். இதை நான் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோன்னா 1 + 5 + 4 = 10. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். 156 154 அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணால் 10 வர மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ அந்த 154 சானட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 126 வந்து ஒரு மேனுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனோட அழகை பற்றி இது பண்ணுறதாகட்டும், அவனோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு மேனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு 26 சானட்ஸ் அவருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 28 சானட்ஸ், அதாவது 127லேருந்து 154 வரைக்கும் இருக்க சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடியை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கிறது. அந்த லேடியை வந்து பார்த்திங்கன்னா டார்க் லேடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுலேயே வந்து இந்த டார்க் லேடிக்கான எழுதியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லவ் சானட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே லாஸ்ட் அந்த 153 and 54 இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கியூபிட்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. கியூபிட் அப்படின்னா நம்ம தமிழில் மன்மதன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காதல் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, மன்மதன், அந்த காட் ஆஃப் லவ் அவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எட்வர்ட் ஆல்பர்ட் அண்ட் ஹட்சன் இந்த மாதிரி புக்ஸ்லேருந்து மேஜரான புக்ஸ்லேருந்து எடுத்த லைன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்காது. ஸோ இதில் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து டிசாஸ்ட்ரஸ் லவ் அண்ட் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் இது ரெண்டுத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சானட் சீக்வன்ஸ் வந்து மொத்தமாகவே 154 சானட்ஸில் வந்து 1609 வந்து தாமஸ் தார் அப்படின்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஷேக்ஸ்பியருக்கு தெரியாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா தான் நமக்கு இது வரைக்கும் இது பண்ணியிருக்காது. ஷேக்ஸ்பியருக்கு தெரிஞ்சு பப்ளிஷ் பண்ண மாதிரி இல்லை, ஷேக்ஸ்பியராக பப்ளிஷ் பண்ணல, இவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சானட் எல்லாத்தையுமே வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மிஸ்டர் WH அப்படின்ற ஒரு அன்னோன் பர்சனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அன்னோன் பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 கெஸஸ் இருக்குது, வில்லியம் ஹெர்பர்ட் ஆர் ஹென்ரி ரித்தோல்சே. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து வில்லியம் ஹெர்பர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. வில்லியம் ஹெர்பர்ட் வந்து ஏர்ல் ஆஃப் பெம்ப்ரூக் அண்ட் ஹென்ரி ரித்தோல்சே வந்து ஏர்ல் ஆஃப் சவுத்தாம்ப்டன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்க சானட்டை பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவிஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு 2 பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஒரு பார்ட்டை வந்து ஒரு மேனுக்கும் ஒரு பார்ட்டை வந்து ஒரு டார்க் லேடிக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு
எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ 2 பார்ட்டுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிறது 126th சானட். ஸோ அந்த சானட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஷேக்ஸ்பியரோட சானட் எல்லாமே வந்து சானட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 14 லைன்ஸ் இருக்க போம். அண்ட் வியாட்டன் சரே எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சானட், அது வந்து 8+6 லைன்ஸ் இருக்கும். அண்ட் ஷேக்ஸ்பியரோட சானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4+4+2, அதாவது ஒரு 4 குவாட்ரைன் ப்ளஸ் ஒரு கப்லெட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். பட் 126th சானட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் 6 கப்லெட்ஸ், அதாவது 2+2+2+2+2+2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து 6 கப்லெட்ஸாக இருக்கும் 126th சானட். இதுதான் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 126th சானட் தான் வந்து ஒரு டிவிஷன் மாதிரி இருக்குது. அது வரைக்கும் இருக்க சானட் வந்து ஒரு மேனுக்கும், அதுக்கப்புறம் இருக்க சானட் வந்து ஒரு டார்க் லேடிக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஒரு ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் சானட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூத்துக்கு, அதுவும் அந்த யூத் எப்படிப்பட்ட ஒரு யூத்னா ஹை ரேங்க்கில் இருக்க யூத். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லில் தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஏர்ல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, டியூக், ஏர்ல் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேங்க்கில் இருக்க ஒரு பர்சனுக்கு ஆனால் இருக்க ஒரு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குரூப் வந்து அட்ரஸ் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் அ பிளாக் பியூட்டி ஹூஸ் ஹேர் இஸ் லைக் பிளாக் வயர்ஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் யாருன்னா டார்க் லேடி ஆஃப் த சானட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்க் லேடி ஆஃப் த சானட் அப்படின்னே ஒரு ப்ளே இருக்குது. அதை பற்றியும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இதெல்லாம் வந்து யூஜிசி நெட்லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சானட்ஸ் எல்லாத்ததும் வந்து தீம் பார்த்திங்கன்னா பேசேஜ் ஆஃப் டைம், மார்ட்டாலிட்டி, லவ், பியூட்டி, இன்ஃபிடெலிட்டி அண்ட் ஜெலசி, இதெல்லாம் தான் இதனுடைய தீம். அண்ட் ஃபஸ்ட் இருக்க 17 சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குரூப்லேயே 1 to 17 இருக்க சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரியேஷன் சானட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த ஒரு மேனுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மேனுக்கு வந்து அதாவது டெடிகேட் பண்ண மாதிரியும், உன் அழகு இவ்வளோ அழகாக இருக்க, உன் அழகு வீணாயிடக்கூடாது, நீ வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்து உன்னோட அழகு திறமை எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த 17 சானட்டும் இருக்கும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அவரை வந்து அவரோட அழகை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி குழந்தைங்களை பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு 17 சானட்ஸில் இருக்கும். 18th சானட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாம், உன்னோட அழகு வந்து நான் என்னோட வரிகள் மூலயமா வந்து இதில் வந்து இருக்கும், எப்பயுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் 18th சானட்டில். ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிவிஷன். ஸோ 126th சானட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டும் இருக்குது. சென்டரில் இந்த சானட் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா அவரோட எல்லா சானட்டும் இருக்க ஸ்டைலை தாண்டி வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது, அதாவது 6 கப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் இருக்குது. இதுதான் வந்து இதை நீங்கள் மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சானட்ஸ் எல்லாத்துலேயும் 2 காமன் திங்ஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லா சானட்டுமே வந்து 14 லைன்ஸில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அண்ட் இவரோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா எல்லா சானட்டுக்குமே வந்து ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி, ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் நீங்கள் என்ன மாதிரி ரைம் ஸ்கீம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 126th பார்த்தோம் இல்லைங்களா, அதில் 6 கப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு 12 லைன்ஸ் தான் வரும். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஏஏ பிபி அந்த மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் மட்டும் நீங்கள் ரைம் ஸ்கீம் வந்து தனியாக பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் இது எல்லா சானட்ஸுமே அயாம்பிக் பென்டாமீட்டரில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அயாம்பிக் பென்டாமீட்டர் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாலும் சானட்ஸில் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்து அது வந்து ரொம்பவே பிரபலமாச்சு. இந்த அயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹார்ட் பீட் இருக்குது இல்லைங்களா, நம்ம லெப்டப் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அன்அசென்டட் ரித்தமும் அடுத்தது வந்து சென்டர்ட் ரித்தமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்ஸ்டெஸ்டு சிலபலும் அதுக்கப்புறம் ஸ்டெஸ்டு சிலபலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 சிலபிள்ஸ். ஓகே, பென்டா அப்படின்னும் போது 5 மீட்டர்னா 5 into 2, ஒரு மீட்டர் அப்படின்னும் போது 2 சிலபிள், ஒரு மீட்டர் அப்படின்னா 2 சிலபிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சிலபிள்ஸ். ஸோ 5 into 2 10 சிலபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைனில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 2 things in common in all the 154 sonnets except
few. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 சானட்ஸும் தான் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 99, 126, 145. ஸோ 99 நம்பர் 99th சானட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லைன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து அடிஷ்னலாக 1 லைன் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 126ல் வந்து நம்ம பார்த்த மாதிரி 6 couplets. ஸோ 6 × 2 = 12 லைன்ஸில் இருக்கும் சானட்டு. அண்ட் 145th சானட் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் நம்ம மீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அயாம்பிக் பென்டாமீட்டர் இருந்தது எல்லா சானட்ஸ்லையும். இதில் வந்து அயாம்பிக் டெட்ராமீட்டர் இருக்கும். ஸோ டெட்ரா அப்படின்னா 4. ஸோ 4 × மீட்டர் = 2. ஸோ 8 சிலபிள் இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து 10 சிலபிள் இருக்கும். இதில் வந்து 8 சிலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அயாம்பிக் டெட்ராமீட்டர் இருந்ததுன்னா எத்தனை சிலபிள்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, எந்த ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்னாலும் அதில் டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எனஃப் டைம் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே இது பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால எனஃப் டைம் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 யூனிட்டாவது கம்ப்ளீட் இது படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே வந்து நீங்கள் நிறையா ரீட் பண்ணிக்கலாம். ஒரு சிலதுக்கு மட்டும்தான் உங்களால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் ஆகட்டும், ஃபேரி குவீன் ஆகட்டும், இந்த மாதிரி தான் வந்து உங்களால் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ண முடியாது. மற்றபடி இருக்க போம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுமே வந்து ரீட் பண்ணி, அந்த மாதிரி நிறைய போம்ஸ்க்கு வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே ரீட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் வந்து உங்களால் வந்து எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க ஒரு குவிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் போம்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் இஸ் 154. The rhyme scheme of Shakespearean sonnet is AB AB, CD CD, EF EF, GG. Next, English iambic pentameter was brought to its first maturity in sonnet. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் சானட்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு an unknown Mr. H. The Dark Lady of the Sonnets is a short comedy by. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு ஷார்ட் காமெடியாக ஒருத்தர் எழுதியிருக்காரு. அது யார் தான்? ஜிபி ஷா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மறக்காமல் ஷேக்ஸ்பியர் பற்றின மற்ற வீடியோஸ் போட்டிருக்கிறதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.